ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். போதும் போதும், எழும்பி பிரகாசி. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். போதும், நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி. இங்கே சொல்லப்படுகிறது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏனோ முடியவில்லை. பகல கருத்தை பிடி சொல்லுங்க. நான் கர்த்தருக்காய் எழுந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏனோ முடியல. உண்மைதானே? எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கானது, வாழணும் என்று விரும்ப. ஆனா என்ன செய்யல? கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல. சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா சாப்பிடுறேன், அது ஏனோ தெரியல. எப்படி? அப்படிதானே? ஏன்னா பசி, அப்படிதானே? தாகம். அதே போல நாம் தேவன் மேல் தாகமாக இருப்போமால், பசியாக இருப்போமால், நான் சொல்றேன் கண்டிப்பாக அவருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க முடியும். இதனுடைய தலைப்பு எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏனோ முடியவில்லை. ஏன் தெரியுமா? வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. போதும். பொன் பிரகாசிப்பதற்கு தடையா இருப்பது என்னது? களிம்பு. அப்போ நம்ம மேல நாம் பிரகாசிக்க முடியாதபடி ஏதோ சில களிம்புகள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். பொன் பிரகாசிப்பதற்கு தடையா இருப்பது என்னது? களிம்பு. ஒரு முதலாளி ஒரு கழுதையும் நாயும் வளர்த்து கொண்டிருந்தார். அப்போ எப்பவுமே தெரியும், கழுதை கொஞ்சம் அதிகமாடி படும், அப்படிதானே? நாய் என்ன செஞ்சிடும்? கல் எடுத்தா அடிக்க வந்தா ஓடிடும், தப்பிக்கிடும். அப்போ அந்த கழுதை நாய்கிட்ட சொல்லிச்சான், எப்பா இந்த முதலாளி என்னைய ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கார், என்னால தாங்க முடியல. அப்போ அந்த நாய் கழுதைக்கு ஒரு ஆலோசனை சொல்லிச்சான், நீ விட்டுக்கிட்டு ஓடிட வேண்டிய, முதலாளியை விட்டுக்கிட்டு ஓடிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சான், எனக்கும் போகணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என் முதலாளி அவனுடைய மகள் படிச்சு ஃபெயில் ஆகிற போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ மார்க்கு குறைவா எடுத்த அந்த கழுதைக்கு தான் கட்டி அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு. சரி, அப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இது வேடிக்கையான கதையாக இருந்தாலும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது பொன் பிரகாசிப்பதற்கு தடையாயிருப்பது களிம்பு.